ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி யூடியூப் சேனல். 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான எக்ஸாம் இன்னும் 2 டேஸில் எழுத போகிறீங்க. எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 100% ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இதில் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வினாயன் 16லேருந்து நம்ம பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் 4 2 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 4 2 மார்க்கில் 16ல் விடை கேட்ட வினா அமைத்தல், 21ல் மனப்பாட பாடல் கட்டாய வினா கேட்டுறாங்க திருக்குறள். பேலன்ஸ் 2 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மண்ணும் சிலம்பை மணிமேகலை வடிவே முன்னும் நுழைவால் முடிதாள வாழ்த்துவமே. இயல் 1. காற்று காற்றிற்கு வரம் மரம் மரங்களை வெட்டி இழையாமல் நட்டு வளர் முழக்கத்தொடர். 2. வசன கவிதை சிறுகுறிப்பு. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போலும் அழும் தம்பிக்கு கூறும் ஆறுதல் வார்த்தை. மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும். முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லை பூச்செடியை பட வார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். காய்மணி ஆகும் முன் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் பொருள். இயல் 9 இருக்கக்கூடியது. பாசவர் வாசவர் பல்லின விளைஞர் சிலப்பதிகாரம் காட்டும் மணிகர்கள். மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். இரடி பொம்மல் பெருகுவீர். இந்த 14 கேள்வி படிச்சிருந்தா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய பேலன்ஸ் 2 குருவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். 9 இயல் இருக்கக்கூடிய 45 கேள்வி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 14 மட்டுமே போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினா எண் 22லேருந்து 30 வரைக்கும் மொழித்திறன் பயிற்சியில் 5 2 மார்க் கேட்குறாங்க. அந்த 5 2 மார்க் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். வேங்கை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கன் வற்றாகும் கீழ். இது ஒன்று படிச்சுக்கோங்க. 2 2 மார்க் ஆச்சு. இந்த 2ல் ஒன்றே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஆனால் பேலன்ஸ் 4 2 மார்க் அட்டன் பண்ணலையா, அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது தண்ணீர் குடி தயிர் குடம் தொகை சொற்களை விரித்து எழுதுக. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். வினா எத்தனை எப்படும் அவையாவை. இந்த 6 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களால் 2 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். எழுத வேண்டிய 5க்கு 2 இதிலிருந்தே வந்துடும். பேலன்ஸ் 3 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். பின்வரும் தொடர்களை பொருத்தமான தொடர். வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் முன்னுக்கு பின். இது கேள்வி. அதுக்கான பதில் நீங்கள் இது எழுதணும். புரியுங்களா? இல்லை இது எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட, இதெல்லாம் நான் கைடில் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் மார்க் பண்ணி அப்படின்னு நினைக்கிறவங்க, இது கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே நம்பர் 8072021999 100 ரூபீஸ் ஜிபே பண்ணிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வெறும் 36 பக்கம். ஆனால் எழுத வேண்டிய 100 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 100% இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்களை தொடரில் அமைத்தல். மணக்கோட்டை கண்ணும் கருத்தும் அள்ளி இறத்தல் ஆறப்போடுதல். உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 197 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 6ல் இருக்கக்கூடிய தொடரை மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது கயல்வெளி கதவை திறந்தால். இது கேள்வி. அதை பதிலாக எழுதும்போது அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தால். ஒலித்ததுங்கிறத ஒலித்ததால்னு மாற்றினா நமக்கு 2 மார்க். இந்த 5 பயிற்சியில் 1 எக்ஸாமில் கேட்பாங்க. இயல் 6ல் இருக்கக்கூடியது இந்த கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைத்தெழுதுக. உங்களுடைய இயல் 2ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். இன்சொல் எழுகதிர் கீரிப்பாம்பு பூங்குழல் வந்தால் மலைவாழ்வர் முத்துப்பல். இது கேள்வி. இதை எடுத்து எழுதும்போது அதனுடைய தொகை வகை அதற்கான ஒரு தொடர் எழுதணும். இது ஆன்சர். கேள்வி இன்சொல்ங்கிறது மட்டும்தான் கேள்வி. கீழே எழுதியிருக்கிறது அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழமொழியை நிறைவு செய்க. 100% இந்த 5ல் 2 எக்ஸாமில் கேட்டுருவாங்க. நீங்கள் எழுத வேண்டிய 5 2 மார்க்கில் இது கண்டிப்பாக இருக்கும். உப்பில்லா ஒரு பானை உப்பிட்டவரை விருந்தும் அளவுக்கு. முழுசாக எழுதும்போது உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் மலை விளக்கு விலங்கு. இது கேள்வி. இதில் ஏதாவது 2 தொடர் 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 தொடர் உருவாக்கினா போதும். கீழே இருக்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் உங்களுடைய பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடியது. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள். இது கேள்வி. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இது பதில். இந்த மேலே சொன்ன எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 5 2 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 5 × 2 10 மார்க் ஆச்சு. அடுத்தது சிறுவினா. சிறுவினா செயலுக்கு தனியாக உரைநடைக்கு தனியாக கேட்குறாங்க. அது எப்படி எழுதணுங்கிறது இந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு அதிலேயே கொடுத்துருக்கேன். வினாயின் 29லேருந்து 31 வரைக்கும் 2 3 மார்க் அட்டன் பண்ணணும். அதுலேயும் வினாயின் 29 10 வினா ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கேள்வி அது எழுதிடுறீங்க. பேலன்ஸ் 1 கேள்வி எழுதணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறது. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுத்துவனம் 1. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போற ஒரு தொடர் 2. தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டோர மொழியும் பாங்கு 3. சோலைக்காற்று மின்விசிறி காற்று பூசிக்கொள்வது போல உரையாடல் 5. வைத்தியநாதபுரி
முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலங்களுடன் செங்கீரை ஆடிய நயம். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டாங்க. இந்த வருஷம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து மாளாத காதல் நோயாளன் போல் இந்த தொடரில் உவமை சுட்டும் பொருள். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே எக்ஸாமில் இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. புரியுங்களா? நீங்கள் எழுத வேண்டிய 2 3 மார்க்குமே இந்த ரெண்டுமே போதுமானது. ஆனாலும் அடிஷனலாக நான் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். இடம் சுட்டி பொருள் விளக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினாயின் 35லேருந்து 37 வரைக்கும் 2 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒன்று இலக்கண வினா கேட்பாங்க, இன்னொன்று அணி இலக்கணம் கேட்பாங்க, மூணாவது அழகீட்டு வாய்ப்பாடு. அணி இலக்கணமும் அழகீட்டு வாய்ப்பாடும் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 2 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அணி இலக்கணத்தில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இதில் பயின்று வரும் அணி ஓமை அணியை சான்றுடன் விளக்குகன்னு கேட்பாங்க. தற்குறிப்பேற்ற அணி 2வது கேள்வி. மூணாவது நிரல் நிறை அணி ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 38ஆம் நம்பர் கேள்வியில் செயல் நடுவினா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்க வேண்டியது. ஆக்சுவலாக அடுத்த வருஷம் 7 யூனிட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுனால முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பாடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை தொகுத்து எழுதுக. இந்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்று புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. இன்றைய நிலையில் வழிகாட்டுதல் என்பது மாறியிருப்பதை விளக்குக. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். மூணாவது இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. 3. நாலாவதா சிலப்பதிகாரம் காட்டும் மறுவூர்ப்பாக்க வணிக வளாகங்களை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. இந்த 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் 38ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 39லேருந்து 43 வரைக்கும் 4 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணுங்கிறது நெடுவினா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். 43ஆம் நம்பர் நெடுவினால தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை பற்றியும் மன்றத்தில் பேசுவதற்கான உரை 1. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் 2. தமிழின் இலக்கிய வளம், கல்வி வளம், பிற மொழிகளில் இலக்கிய வளம், அறிவியல் கருத்துக்கள் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. 3. அடுத்து வினாயின் 24 உரைநடை நெடுவினா, அதாவது துணைப்பாட நெடுவினா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு புயலிலே ஒரு தோணி 1 படிச்சுக்கோங்க. அன்னமையா கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்னமையா கதை 1 படிச்சுக்கோங்க. அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடன் விண்வெளி பயணம் 3. இந்த 3ம் படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். அடிஷனலாக ஒருவன் இருக்கிறான்னு படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற பாடத்தையே 10th சிலபஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதனால் இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது 1 படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுக்கட்டுரை எழுதுறதுக்கு 45. சான்றோர் வளர்த்த தமிழ் 1. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் 2. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இந்த வருஷம் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா கலைத்திருவிழா, உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வு கட்டுரை 3வது, அது 1 படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நமக்கு சாலை பாதுகாப்பு கேட்டாங்க. அதனால் இந்த வருஷம் புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் பேராகிராஃபில் கட்டுரையில் சிறுசேமிப்பினுடைய பயன்கள், ஏன்னா அது கேட்டு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் சிறுசேமிப்பு என்னும் தலைப்பில் கட்டுரை இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன். ஆனால் 8 மார்க் முழுசாக கிடைக்கும். அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வினாயன் 12லேருந்து 15 வரைக்கும் பாடல் வினா அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அன்னை இந்த மொழியே செந்தமிழே உள்ளுயிரே. இந்த பாடல் வினா கேட்டாங்கன்னா அதில் கேட்கக்கூடிய 5 கேள்வி. கீழே 1 வேர்டு கொடுக்கும்போது மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு பாடல் வினா என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இயல்வாரியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நனந்தலை உலகம் வளையின் எம்மியோடு அந்த பாட்டு கேட்குறாங்கன்னா அதில் 5 கேள்வி. இப்பாடலின் அடிகள் இடம்பெற்ற நூல், பாடலின் ஆசிரியர் நப்பூதனார், வளையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லி செயலவிடை, பாடியுமில் பனிகடல் பருகி பாடல் அடிகள் குறிப்பிடுவது, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், அடியதுகையை எடுத்தெழுதுக அப்படிங்கிறது கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி உங்களுக்கு இயல்வாரியாகவே உங்களுக்கு பாடல் வினாவும் சேர்த்தே கொடுத்துருக்கேன் இந்த மெட்டீரியலில். ஆனால் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய பாடல் வினா இந்த வருஷம் கேட்ப வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அந்த 2 உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுங்களா? அடுத்தது உங்களுக்கு கடிதம், கவிதை இது என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். கடிதம் 3 கடிதம் படுத்துக்கங்க. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை அதிகமாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு 1. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல் 2. நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை எழுதிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இது படிச்சிருந்தீங்கன்னா வினாயின் 39 அட்டன் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் கவிதை. இந்த கவிதை தேவையில்லை. எங்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு தனியாக இதில் இருக்கக்கூடிய 9 படம் கேட்டாலும் ஒரே கவிதையாக எழுதுகிற மாதிரி ஒரு கவிதை ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு கவிதை மட்டுமே 5 மார்க், ஆனால் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். வினாயன் 41 நூலக உறுப்பினர் படிவம் அது எப்படி எழுதணும், எம்டி படிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாகவும், அந்த படிவத்தை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது மேலேயும் கொடுத்துருக்கேன் எல்லா படிவங்களுக்குமே. இல்லைன்னா 10th தமிழ் படிவம்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே kalvikavi.com அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும்.
அடுத்து வினாயன் 42ல் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய மொழித்திறன் பயிற்சி இன்சொல் வழி தீய சொல்வழி உங்கள் நண்பர்களுக்கு காட்டும் வழி. புயல் அறிவிப்பின் போது உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்தும் வழிமுறைகள் 5. பள்ளியில் நான் வீட்டில் நான். நிகழ்களை பாதுகாக்க வளர்க்கவும் நீங்கள் செய்ய விரும்பும் வரிசைப்படுத்துக. அடுத்தது இல்லை நான் அதுக்கு ஆப்போசிட்டில் தமிழாக்கம் தான் எழுத போகிறேன் அப்படின்னம்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய தமிழாக்கம் என்னென்ன அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தமிழாக்கம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த மொழித்திறன் பயிற்சியை எல்லாருமே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த தமிழாக்கத்தை விட அதுக்கு நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் 42ல் அந்த ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறாங்களே, பள்ளியில் நான் வீட்டில் நான், ஜல் புயல் 150 கிலோமீட்டர் உங்களுடைய குடும்பத்தை வகையில் பாதுகாப்பீர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி சூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா என்னுடைய நம்பர். தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொஸ்டின் வித் ஆன்சரோட கிடைக்கும். ஒரு மெட்டீரியலுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. தேங்க்யூ.